ஹை ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த டைமில் நம்ம நிலா எப்படியாச்சும் பார்த்தினாக்கா அவங்க ரொம்பவுமே பிரச்சனையை பார்த்தினா மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம நிலாவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. முக்கியமாக நம்ம சேரன் எதுக்காக இவ்வளோ பாடுபட்டுன்றாரோ அதுவும் பார்த்தினா இந்த சமயத்தில் நடக்க போகுது. முக்கியமாக நம்ம சேரன் எவ்வளோ தான் நம்ம நிலா கையில் பார்த்தினா சண்டையை போட்டாலும் நம்ம சேரன் கிட்ட சண்டையை போட்டாலும் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தினா புருஷன் முண்டாட்டியாக இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தினாக்கா சும்மா ஒரு டம்மியாக தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, தாலியை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்தினாக்கா ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தினாக்கா இந்த டைமில் இப்போ அவங்க அப்பா சம்மதமும் பார்த்தினாக்கா கிடச்சிருச்சு. அதனால் கல்யாணமும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாணத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன நடந்துச்சுனாக்கா, இப்போ நம்ம நிலா பார்த்தினாக்கா அந்த இடத்துலையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஹனிமூன் போகலாம் அது போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பும்போது இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போனால் பல பிரச்சனைகள் பல சம்பவங்கள் சொல்லிட்டு டே பை டே பார்த்தினாக்கா அங்கே நடந்துச்சு. இந்த பிரச்சனையில் நம்ம நிலாவும் பார்த்தினா என்ன பண்ணாங்கன்னா, சரி நமக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்தினாக்கா விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம சேரனும் பார்த்தினா சும்மா இருப்பாரா, அவரும் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நடந்தது எல்லாமே பிரச்சனைகள் மட்டும்தான். ஒரு வழியாக அங்கேருந்து வந்தால் இந்த நடேசன் சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார். சரக்கு அடித்து அந்த இடத்துல அட்டூழியமாக பண்ணிட்டாங்க. சரி அன்னைக்கு தான் அப்படியே பண்ணிட்டாருன்னு பார்த்தா திரும்ப மறுநாளுமே அதே வேலையை தான் அவர் பண்ணி வச்சுருக்காரு. இதனால் கோபம் அடைஞ்ச இந்த சேரன் சோழன் எல்லாருமே பார்த்திங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாங்க. அந்த இடத்துல நிலா அட்வைஸ் பண்ணாலையும் அதை கேட்காம இந்த நடேசனை பார்த்திங்கன்னா திமிரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்படியோ இந்த நிலா பார்த்தினாக்கா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம சேரனுக்கு இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்தினாக்கா நம்ம சேரன் கிட்ட சொல்கிறதுக்காக நம்ம நிலா பார்த்தினாக்கா வரப்போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாமே செக் பண்ணி இப்போ அவங்க குழந்தையும் நல்லா இருக்குது வயிற்றில். இவங்களும் பார்த்தினாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இதை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த இடத்துல இவர் எடுத்திருக்கிற வண்டிக்கான பிக்கப் இஎம்ஐ கட்டாமல் இருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த லோன்காரங்க பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பித்து அங்கே ஒரு அடிதடி ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நிலாவும் பார்த்திங்கன்னா அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னாக்கா ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. இதில் நம்ம மாஸ் என்ட்ரி சேரன் கொடுத்து இந்த விஷயத்தை கிளியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலாவும் சேரனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கால் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.